ஆசையை நிறைவேற்றிட்ட பாக்யராஜ். மலர் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோகமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கிற பாக்யராஜ் அப்போது அந்த வழியாக சுரேஷ் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர்றப்போ பாக்யராஜ் நடந்து வர்றதை பார்த்த சுரேஷ், அண்ணா ஏன் நான் நடந்து போயிட்டுருக்கேன், வண்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதான்டா நான் ஃபைனான்ஸில் அமௌண்ட் வாங்கியிருந்தேன், அதுக்கு வட்டி கட்டலைன்னு சொல்லிட்டு வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்களாடா, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு ஸ்டேஷன் வந்திருந்தேன். நீயும் அவசரமாக வண்டியில் போகவும் அமைதியாக வந்துட்டேன்டா. இப்போ மலரை வேறு நைட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகணும், எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் தாண்டா கவலையாக போயிட்டுருக்க அப்படிங்கிறாரு. அண்ணே என்னண்ணே வந்த உடனே நான் என்னன்னு கேட்டேன்ல, முக்கியமான விஷயமானு கூட கேட்டேன்ல, ஏன்னா சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லைடா சுரேஷ், நீ ஏன் ரொம்ப பிஸியாக இருந்த. அண்ணே இந்த வண்டி பிடி, நான் ஸ்டேஷன்லேருந்து வர சொல்லி நான் போய்க்கிறேன், இந்த வண்டி கொண்டுட்டு வீட்டுக்கு போனேன். அண்ணி கேட்டாங்கன்னா உன்னோட வண்டி சர்வீஸ் கூப்பிட்ருக்கேன், ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. இந்த ஒரே ஒரு நாள் கூப்பிட்ருக்காங்க, அதை கூட கூட்டிகிட்டு போகலின்னா எப்படின்னு இந்த கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சுரேஷ் வண்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு பாக்யராஜ் கிட்ட. பாக்யராஜ் வீட்டுக்கு வந்ததும் நம்ம மலரை கூட்டிகிட்டு போய் நைட் டைம் பீச்சில் செம்ம என்ஜாய் பண்ணுறாரு. மலரும் இந்த வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் மறந்துட்டு பர்த்டே அதுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க லைஃப்லேயே சத்தியமாக இது மறக்க முடியாத பர்த்டே பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி நைட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு, பாக்யராஜ் நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டேன், இந்த பர்த்டேவை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லி பாக்யராஜ்கிட்ட தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க மலர். தங்கராஜோட வீட்டில் குழந்தைங்கள தூங்க வச்சது தங்கராஜ் நம்ம ரேவதியை கூட்டிட்டு அடிக்காத குறையா திட்டிக்கிட்டு இருக்காரு. தங்கராஜோட அம்மாவும் சேர்ந்து அவங்க பங்குக்கு, ஏம்மா குடும்ப பொம்பளைனா இப்படியா இருப்பாங்க, இப்படி பொய் சொல்லிட்டு யாராவது ஊர் சுத்த போவாங்களா, குழந்தைங்களை இந்த வயசானவங்கிட்ட விட்டுட்டு ஏம்மா இப்படி இருக்கிற, என்ன பழக்கம் உங்கள் வீட்டில் பழக்கி விட்டுருக்காங்க உன்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தங்கராஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.